வணக்கம் நேயர்களே, இன்றைய பரபரப்புக்கு உங்களை வரவேற்கிறோம். வழங்குவதற்காக நான் செபஸ்டின். பிரதமர் மோடி குறித்து காங்கிரஸ் தொண்டர் ஒருவர் அவதூறு வார்த்தைகளை குறிப்பிட்டு முழக்கங்களை எழுப்பியது சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் பீகாரில் பாஜக மற்றும் காங்கிரஸ் தொண்டர்களிடையே கடும் மோதல் ஏற்பட்டது. பீகாரில் பாஜக மற்றும் காங்கிரஸ் தொண்டர்களிடையே கடும் மோதல் ஏற்பட்டது. பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் மற்றும் தேர்தல் ஆணையத்தின் வாக்கு திருட்டு குற்றச்சாட்டு ஆகியவற்றை முன்வைத்து மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வாக்காளர் அதிகார யாத்திரையை மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையில் 2 தினங்களுக்கு முன்பு தர்பங்காவில் ராகுல் காந்தி மற்றும் தேஜஸ்வி யாதவ் பங்கேற்ற வாக்காளர் அதிகார யாத்திரையில் பிரதமர் மோடி குறித்து காங்கிரஸ் தொண்டர் ஒருவர் அவதூறு வார்த்தைகளை குறிப்பிட்டு முழக்கங்களை எழுப்பினார். இது சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் பாட்னாவில் உள்ள காங்கிரஸ் கட்சியின் அலுவலகம் முன்பு பாஜகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது இரு கட்சிகளின் தொண்டர்களும் ஒருவரை ஒருவர் கட்சி கொடிகளை கொண்டும் குச்சிகளை கொண்டும் கடுமையாக தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு நிலவியது. மேலும் கல்வீச்சு சம்பவங்களும் நடைபெற்றன. வரதட்சணை கொடுமையால் பெங்களூருவில் கர்ப்பிணி IT ஊழியர் தற்கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 60 லட்சம் ரூபாய் வரை வரதட்சணை கொடுத்தும் பணத்தாசை பிடித்த கணவரால் உயிரை மாய்த்து கொண்டார். வரதட்சணை கொடுமையால் IT ஊழியர் ஒருவர் உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் பெங்களூருவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ரூபாய் 50 லட்சம் வரதட்சணை கொடுத்தும் கணவர் கூடுதல் பணம் கேட்டு வற்புறுத்தியதாக கூறப்படுகிறது. கர்நாடகா மாநிலம் பெங்களூரு சுத்துக்கொண்டைபாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் பிரவீன். இவரது மனைவி ஷில்பா, இவரது வயது 27. இருவரும் IT நிறுவனத்தில் பணியாற்றி வருகின்றனர். இவர்களுக்கு 1.5 வயதில் ஒரு குழந்தை உள்ளது. தற்போது ஷில்பா மீண்டும் கர்ப்பமாக இருந்திருக்கிறார். திருமணத்தின் போது பிரவீனுக்கு வரதட்சணையாக ரூபாய் 50 லட்சம் கொடுக்கப்பட்டது. திருமணமான ஓராண்டில் பிரவீன் தனது IT வேலையை விட்டுவிட்டு பானிபூரி கடை நடத்தி வந்ததாகவும் கூறப்படுகிறது. ஷில்பாவின் நிறம் காரணமாக சொல்லி கேலி செய்யப்பட்டதாக அவரது குடும்பத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். நீ கருப்பாய் இருக்கிறாய், என் மகனுக்கு ஏற்ற ஜோடி இல்லையே, அவனை விட்டுவிடு, அவனுக்கு ஒரு நல்ல மணப்பெண்ணை கண்டுபிடிப்போம் என்று மாமியார் கூறியதாக காவல்துறையிடம் புகாரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 6 மாதங்களுக்கு முன்பு தொழில் தொடங்க கூடுதல் பணம் வாங்கி வருமாறு பிரவீன் அடிக்கடி ஷில்பாவிடம் தகராறு செய்து வந்ததாகவும் சொல்கின்றனர். இதையடுத்து ஷில்பாவின் குடும்பத்தினர் ரூபாய் 10 லட்சத்தை பிரவீனுக்கு கொடுத்துள்ளனர். ஆனாலும் கூடுதல் பணம் கேட்டு பிரவீனும் அவரது குடும்பத்தினரும் ஷில்பாவை தொடர்ந்து வற்புறுத்தி வந்தனர். இதனால் பிரவீனுடன் வாழ மறுத்து ஷில்பா தனது பெற்றோர் வீட்டிற்கு சென்று விட்டார். சில காலம் கழித்து பிரவீனின் குடும்பத்தினர் ஷில்பாவை சமாதானப்படுத்தி மீண்டும் தங்கள் வீட்டிற்கு அழைத்து வந்தனர். ஆனாலும் வரதட்சணை கொடுமை தொடர்ந்து கொண்டேதான் இருந்தது. இந்த வரதட்சணை கொடுமையால் மனமுடைந்த ஷில்பா நேற்று வீட்டில் தனது உயிரை மாய்த்து கொண்டார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் ஷில்பாவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக பிரவீன், அவரது தாய் சாந்தா, தங்கை பிரியா ஆகிய 3 மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். தலைமறைவாக இருந்த பிரவீனை கைது செய்த போலீசார் அவரை சிறையில் அடைத்தனர். கேரள மாநிலம் தளப்பாடி அருகே ஆட்டோ மீது பேருந்து மோதிய விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். நொடியில் நிகழ்ந்த துயரச் சம்பவம் பற்றிய தொகுப்பு இது. கேரள மாநிலம் தலப்பாடியில் பேருந்துக்காக தம்பதி நின்று கொண்டிருந்தனர். அருகே ஆட்டோவில்
3 பெண்களுடன் ஒரு சிறுமி உட்கார்ந்திருந்தார். பள்ளிக்கூடத்தில் துள்ளி விளையாண்ட மகிழ்ச்சியுடன் வீட்டிற்கு செல்ல ஆட்டோவில் உற்சாக பயணத்தில் இருந்த சிறுமிக்கு தெரிந்திருக்காது தனக்கு இன்னும் சில நொடிகளில் மரணம் என்று. அடுத்த பயணிக்காக காத்திருந்த ஆட்டோ ஓட்டுநரும் அறிந்திருக்க மாட்டார் இனி யாரையும் ஏற்ற முடியாது என்று. கேரளாவிலிருந்து கர்நாடகா நோக்கி கர்நாடக மாநில அரசு பேருந்து பயணிகளுடன் வேகமாக சென்று கொண்டிருந்தது. கேரள கர்நாடக எல்லைப் பகுதியான தளபாடியில் செல்லும் போது திடீரென பேருந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து பேருந்து நிறுத்தத்தில் உள்ள பயணிகள் நிழற்குடை மீது மோதியதோடு பின்னோக்கி சென்று பேருந்துக்காக காத்திருந்தவர்கள், ஆட்டோவில் பயணித்தவர்கள் என பலரின் மீது மோதியது. இந்த விபத்தில் ஆட்டோ ஓட்டுநர் ஹைதர் அலி, நஃபீசா, கத்தீஜா, ஆயிஷா ஃபிதா, நஃபீசாவின் தாயார் ஹம்சம்மா குட்டி என 4 பெண்கள், சிறுமி ஹஸ்னா உட்பட 6 பேர் மரணமடைந்துள்ளனர். பேருந்துக்காக காத்திருந்த 2 படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நொடிகளில் 6 பேர் மரணமடைந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. உங்க செல்போன் சர்வீஸ் கொடுக்க போறீங்களா? அதற்கு முன் என்ன செய்ய வேண்டும் என்று விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. பொண்ணோட அனுமதியே இல்லாம அவங்க போன்ல இருக்கக்கூடிய ரொம்ப பர்சனலான பிரைவேட்டான போட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையுமே காப்பி பண்ணி ஆன்லைன்ல லீக் பண்ணிட்டான். எப்பவுமே மொபைல்ல இருக்கக்கூடிய ரொம்ப பர்சனலான பிரைவேட்டான போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் அப்படிங்கிறது கையில இருக்கிற கத்தி மாதிரி தான். மொபைல் போன் வந்து கம்ப்ளீட்டா டெட் ஆயிடுச்சு, அதை அக்சஸ் பண்ணவே முடியல, அதுல ரொம்ப பர்சனலான பிரைவேட்டான வீடியோஸ்லாம் இருக்கு அப்படின்னா அதை சர்வீஸ் கொடுக்கறத தவிர்த்திடலாம். இந்த மொபைல் போனுக்கு ஏதாவது லாக் போட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த டீடைல்ஸ் எல்லாம் சர்வீஸ் சென்டருக்கு ஷேர் பண்ணாதீங்க. கொல்கத்தாவை சேர்ந்த ஒரு பெண் தனது பதிவில் கொல்கத்தாவில் உள்ள ஒரு தொலைபேசி பழுது நீக்கு கடை அவரது தனிப்பட்ட வீடியோக்களை வெளியிட்டதாகவும் அதன் பிறகு அவருக்கு நூற்றுக்கணக்கான டிஎம்கள் வந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவர் இந்த சூழ்நிலையிலிருந்து எப்படி வெளியேறி வாழ்க்கையை மீண்டும் சீரமைக்க முடியும் என மக்களிடம் கேள்வி எழுப்பியுள்ளார். அவரது பதிவில் கொல்கத்தாவில் உள்ள தொலைபேசி பழுது நீக்கு கடை எனது தனிப்பட்ட வீடியோக்களை வெளியிட்டது, இந்த பாதிப்பிலிருந்து எப்படி மீண்டு வருவது என்று எனக்கு தெரியவில்லை என குறிப்பிட்டுள்ளார். நான் தற்போது முழுமையாக உடைந்து போயிருக்கிறேன். இந்த சம்பவத்திற்கு பிறகு எனது பெற்றோர்கள் என்னோடு பேசுவதை நிறுத்திவிட்டனர். எனது அனைத்து சமூக ஊடக கணக்குகளையும் நான் நீக்கிவிட்டேன். தொலைபேசி எண்ணை மாற்றினேன். அனைவரிடமிருந்தும் தனிமைப்படுத்திக் கொண்டேன் என்று அந்த ரெடிட் பயனர் எழுதியுள்ளார். மேலும் தான் இப்போதெல்லாம் அறையை விட்டு வெளியே செல்வதே இல்லை எனவும் மக்களை சந்திப்பதை தவிர்ப்பதாகவும் தொலைபேசி பயன்படுத்துவதையே நிறுத்திவிட்டேன் எனவும் என் முழு வாழ்க்கையும் இடிந்தது போல தோன்றுகிறது. இதிலிருந்து எப்படி மீண்டு வருவேன் என்று தெரியவில்லை எனவும் வேதனையுடன் உருக்கமாக பதிவிட்டுள்ளார். அவர் தொடர்ந்து இதே போன்ற சூழ்நிலையை யாராவது எதிர்கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் நம்பிக்கை, தனி உரிமை மற்றும் நற்பெயர் இப்படி அழிக்கப்பட்டிருக்கும் போது எப்படி அதிலிருந்து மீண்டு வருவது என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். ரெடிட் பயனரான அந்த பெண்ணின் பதிவு இணையத்தில் தற்போது பேசுபொருளாகியுள்ளது. கொல்கத்தாவை சேர்ந்த ஒரு பொண்ணு அவங்களோட மொபைல் போனை சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. அங்க உள்ள ஒருத்தன் அந்த பொண்ணோட அனுமதியே இல்லாம அவங்க போன்ல இருக்கக்கூடிய ரொம்ப பர்சனலான பிரைவேட்டான போட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையுமே காப்பி பண்ணி ஆன்லைன்ல லீக் பண்ணிட்டான். இதனால அவங்களோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ்க்கு எல்லாமே தேவையில்லாத நிறைய அன்வான்ட் மெசேஜஸா வந்திருக்கு. இதை பார்த்த உடனே அவங்க எல்லா சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டுமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட பேரண்ட்ஸ் கூட அவங்க கிட்ட சரியா பேசுறது இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த ஒரு இன்சிடென்ட்டால சடனா அவங்களோட லைஃபே கொலாப்ஸ் ஆன மாதிரி ஃபீல் பண்றதா சொல்லியிருக்காங்க. பொதுவா இந்த மாதிரி மொபைல் போனை சர்வீஸ் கொடுக்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை ஃபாலோ பண்ணணும். உங்க மொபைல் போன் வந்து ஆன்ல தான் இருக்கு அப்படின்னா சாம்சங் மாதிரி சில போன்ல மெயின்டெனன்ஸ் மோட் அப்படின்னு ஒன்னு இருக்கும். அதை ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க மொபைல் போன்ல இருக்கிற எல்லா டேட்டாவுமே கம்ப்ளீட்டா என்கிரிப்ட் ஆயிடும். அதை யாராலையுமே காப்பி பண்ண முடியாது. இல்ல ஒரு சில மொபைல் எல்லாம் பாத்தீங்கன்னா செக்யூர் ஃபோல்டர் அப்படின்னு வச்சிருப்பாங்க. அதுக்குள்ளலாம் நீங்க இந்த மாதிரி டேட்டாவை போட்டு வைக்கலாம். ஆனா இதுக்காக தேர்ட் பார்ட்டி ஆப் எதையுமே யூஸ் பண்ணாதீங்க. அதை ஈஸியா பிரேக் பண்ணிட முடியும். பட் இதெல்லாம் விட ரொம்ப சேஃபானது என்னன்னா உங்க மொபைல் போன்ல இருக்கிற
இருக்கிற டேட்டாவெல்லாம் கம்ப்ளீட்டாக காப்பி பண்ணிட்டு ரீசெட் பண்ணதுக்கப்புறம் சர்வீஸ் கொடுக்கறது தான் ரொம்ப பெஸ்ட். உங்கள் மொபைல் வந்து ஆனில் தான் இருக்குது, ஆனால் டச் ஒர்க் ஆகலை, டிஸ்பிளே ஒர்க் ஆகலை, மொபைல் ஃபோனை வந்து அக்சஸ் பண்ண முடியல அப்படின்னா அந்த சமயத்தில் உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய இமெயில் ஐடியை வேறு ஏதாவது ஒரு டிவைஸில் லாகின் பண்ணி ரிமோட் மெத்தடில் அதில் இருக்கக்கூடிய கம்ப்ளீட்டாக அந்த டேட்டாவை erase பண்ணிட்டு அப்புறமா சர்வீஸ் கொடுக்கலாம். இல்லை உங்கள் மொபைல் ஃபோன் வந்து கம்ப்ளீட்டாக டெட் ஆகிடுச்சு, அதை அக்சஸ் பண்ணவே முடியல, அதில் ரொம்ப பர்சனலான ப்ரைவேட்டான வீடியோஸ்லாம் இருக்குது அப்படின்னா அதை சர்வீஸ் கொடுக்கறத தவிர்த்திடலாம். இல்லை நான் சர்வீஸ் கொடுத்து தான் ஆகணும், எனக்கு வேற வழியே தெரியல அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் ஆத்தரைஸ்டு சர்வீஸ் சென்டரில் சர்வீஸ் கொடுங்க. அப்படி கொடுக்கும்போதும் அந்த மொபைல் ஃபோனுக்கு ஏதாவது லாக் போட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த டீடைல்ஸ் எல்லாம் சர்வீஸ் சென்டருக்கு ஷேர் பண்ணாதீங்க. அது போக அதில் எக்ஸ்டர்னலாக இருக்கக்கூடிய சிம் கார்டு, எஸ்டி கார்டு, இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் கழட்ட முடியுமோ எல்லாத்தையுமே கலட்டினதுக்கு அப்புறம் அதை சர்வீஸ் கொடுங்க. எப்பவுமே மொபைலில் இருக்கக்கூடிய ரொம்ப பர்சனலான பிரைவேட்டான போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் அப்படிங்கிறது கையில் இருக்கிற கத்தி மாதிரி தான், எப்போ வேணாலும் நமக்கு ஆபத்தா முடியலாம். அதனால இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்க மொபைல் போன்ல ஸ்டோர் பண்ணாம இருக்கிறது ரொம்பவே நல்லது. பிரபல சமையல் துறை நிபுணரும் நடிகருமான மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை கர்ப்பமாக்கி ஏமாற்றிவிட்டதாக ஃபேஷன் டிசைனரான ஜாய் கிறிசல்டா என்பவர் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். என்னோட ஹஸ்பண்ட் மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து காண்டாக்டில் இல்லை. இந்த குழந்தையும் எனக்கும் ஆன ஒரு இதுக்காக நான் ஃபைட் பண்ணிட்டு இருக்கேன். அதை தான் நான் கம்ப்ளைண்ட்டாக உள்ள வச்சிருக்கேன். இப்போ என்னன்னா அவர் என்னை ஏமாத்திருக்காரு. இந்த குழந்தைக்கான ஒரு பதில் வேணும். அவர் தான் இந்த குழந்தையோட அப்பா. அதை வந்து அவர் வந்து எனக்கு ஒரு பதில் சொல்லணும். நாங்கள் 2 பேரும் கல்யாணம் ஆகி இயர்ஸ் ஆகுது. ஸோ அப்பார்ட்மெண்ட்ல ஒன்னா வாழ்ந்துட்டு இருக்கோம். அது எல்லாருக்குமே தெரியும். ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட ஜுடிஷியல் செப்பரேஷன்ல இருக்கிறேன்னு சொன்னாரு. ஸோ அவரை நம்பிதான் நான் வந்து இந்த கல்யாணத்தை பண்ணினேன். ஆமா, கல்யாணத்தை பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஒரு 1.5 months there is no communication, no contact. ஸோ அதுக்காக தான் நான் ஃபைட் பண்ணிட்டு இருக்கேன். சார் கிட்ட உள்ள கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். சார் வில் டேக் கேர். இல்லை, நான் போடாததுக்கு ரீசன் வந்து அவர் பிஸ்னஸில் இருக்காரு, ப்ளஸ் வந்து ஃபேமிலி இருக்கு. அதாவது அவங்க அம்மா அப்பா வந்து என்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க வெளியே எதுவும் இது பண்ண வேண்டாம். ஸோ அதனால நாங்கள் பாட்டுக்கு ஒரு பீஸ்ஃபுல் லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ ஒரு சில உண்மைகள் தெரிய வரும்போது அது வந்து இதாகிறதுனால நான் வந்து இந்த நான் இப்போவும் வந்து இந்த குழந்தைக்காக தான் நான் ஃபைட் பண்ணுறேன். வேற எதுக்காகவும் நான் ஃபைட் பண்ணல. கடைசியாக 1 week பிஃபோர் பார்த்தேங்க, அவர் பேச ரெடி ஆகல. சோ அது ஒரு பிசிக்கல் அபியூஸ்ல முடிஞ்சது. 2 தடவை உங்களை அடிச்சதா சொல்லி சொல்றாங்க. நட்சத்திர விடுதியிலும் ஒரு தனியார் தொலைக்காட்சியில சொல்றாங்க. என்ன நடந்துச்சு சொல்றாங்க? நான் பேச ட்ரை பண்ண போகும்போது அவர் என்ன அடிச்சிட்டாரு. கோரிக்கை அதுதான் நான் சொல்லிட்டேன். அவர் என்னோட கணவர், அதுல எந்தவித மாற்றமும் கிடையாது. இந்த குழந்தையோட அப்பா மாதம்பட்டி ரங்கராஜ். அந்த கோரிக்கையை தான் நான் வச்சிருக்கேன். அவரோட சேர்ந்து வாழணும். இந்த குழந்தைக்கு அவர் அப்பா. அதை நான் வந்து கமிஷனர் சார் கிட்ட கோரிக்கை வச்சிருக்கேன். குழந்தையை கலைக்க சொன்னதா? கலைச்சிருக்காங்களே? ஆமா, அதெல்லாம் நடந்திருக்கு. நான் வந்து திரும்ப நான் பிரஸ் மீட்ல நான் பேசுறேன். மூட நம்பிக்கைக்கு மற்றும் ஒரு உதாரணமாக மந்திரவாதியின் பேச்சை கேட்டு பேரனை தாத்தா நரபலி கொடுத்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. நரபலி என்ற சொல்லை கேட்டதும் நம் நினைவிற்கு வருவது கேரளா தான். ஆம், கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்னர் மந்திரவாதி தம்பதியும் ஆட்டோ டிரைவரும் ஒன்று சேர்ந்து 2 பெண்களை கடத்திச் சென்று நரபலி கொடுத்தனர். தாந்திரீக நம்பிக்கையில் இப்படி ஒரு கொடூரத்தை செய்த தம்பதியின் நரபலி வேட்கையை இன்னும் நம்மை விட்டு மறையாத சூழலில் மீண்டும் உத்தரப்பிரதேசத்தில் அரங்கேறியிருக்கிறது அடுத்த பயங்கரம். பேரனையே கண்டம் துண்டமாக வெட்டி தலை, கை, கால்களை காட்டிலும் உடலை கால்வாயில் வீசியும் இருக்கிறார் ஒரு கொடூர தாத்தா. தாந்திரீக பூசாரியின் பேச்சை கேட்டு தோஷத்தை நீக்க இப்படி ஒரு நரபலி நடந்தேறியிருக்கிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் அடுத்த கரேலி பகுதியைச் சேர்ந்தவர் காமினி தேவி. இவரது மகன் 17 வயதான பியூஷ் சிங் என்கிற யாஷ் சிங் அதே பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் படித்து வந்திருக்கிறார். கடந்த செவ்வாய்க்கிழமை காலை பள்ளிக்கு சென்ற சிறுவன் மீண்டும் வீடு திரும்பவில்லை. இதுகுறித்து பள்ளியில் கேட்டபோது பியூஷ் அன்று பள்ளிக்கே வரவில்லை என ஆசிரியர்கள் கூறியிருக்கிறார்கள். சந்தேகமடைந்த தாய் கரேலி காவல் நிலையத்தில் மகனை காணவில்லை என புகார் கொடுத்திருக்கிறார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் பியூஷை தேடியிருக்கிறார்கள். அப்போதுதான் நைனி தொழில்துறை பகுதியில் உள்ள வடிகாலில் தலை, கை, கால்கள் துண்டிக்கப்பட்ட ஒரு உடலை கண்டுபிடித்தனர்.
தொடர்ந்து நடந்த தேடுதல் வேட்டையில் கரேலியில் உள்ள சைத்பூர் கச்சார் பகுதியில் ஒரு தலை கண்டெடுக்கப்பட்டது. காமினி தேவியிடம் அடையாளம் காணப்பட்டதில் மீட்கப்பட்ட உடலும் தலையும் காணாமல் போன சிறுவன் பியூஷ் தான் என்று உறுதியானது. பியூஷை இப்படி துண்டு துண்டாக வெட்டி வீசியது யார் என்று போலீசார் விசாரித்ததில் ஸ்கூட்டரில் வந்த மர்ம நபர் ஒரு மூட்டையை சாக்கடையில் வீசுவதை கண்டதாக உள்ளூர் பெண் ஒருவர் தெரிவித்திருக்கிறார். அந்த நபர் குறித்த அங்க அடையாளங்களை கேட்டபோது அவர் பியூஷின் சின்ன தாத்தா ஷரண் சிங் என்பவரின் உருவத்தோடு ஒத்துப்போனது. உடனே சந்தேகத்தின் பேரில் ஷரண் சிங்கை போலீசார் அழைத்து சென்று விசாரித்ததில் தாத்தாவே பேரனை நரபலி கொடுத்த பயங்கரம் வெட்ட வெளிச்சமானது. கொல்லப்பட்ட பியூஷின் தாத்தாவின் சகோதரர் தான் இந்த ஷரண் சிங். இவரின் மகனும் மகளும் கடந்த ஆண்டு திடீரென தற்கொலை செய்து இறந்து போயிருக்கிறார்கள். இந்த துக்கத்தில் இருந்த ஷரண் ஒரு தாந்திரீக மந்திரவாதியை அணுகி தனது பிள்ளைகளுக்கு என்ன ஆனது, அவர்கள் ஏன் இறந்தார்கள் என்று கேட்டிருக்கிறார். அதில்தான் உங்கள் குழந்தைகள் இறப்புக்கு காரணம் சிறுவன் பியூஷ் தான் என ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்கிறார் அந்த மந்திரவாதி. மேலும் சிறுவனின் உயிருக்கு பதிலாக உங்கள் பிள்ளைகளின் உயிர் பறிக்கப்பட்டிருக்கிறது, இதனால் சிறுவனை கொன்று நரபலி கொடுத்துவிட்டால் உங்களுக்கு உள்ள கிரகதோஷங்கள் நீங்கும் என்று கூறியிருக்கிறார். மூட நம்பிக்கையில் மூழ்கி போன ஷரண் சிங் பேரன் என்றும் பாராமல் பள்ளிக்கு சென்ற சிறுவனை தனது வீட்டிற்கு அழைத்து வந்து தலையை வெட்டி பலி கொடுத்திருக்கிறார். மேலும் சடலத்தை கூறுபோட்டு தலை கை கால்களை ஒரு இடத்திலும் உடலை ஒரு இடத்திலும் வீசியது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து ஷரண் சிங்கை போலீசார் கைது செய்துள்ளனர். நரபலிக்கு தூண்டிய அந்த மந்திரவாதியையும் போலீசார் வலை வீசி தேடி வருகின்றனர். மூட நம்பிக்கையில் தாத்தாவே பேரனை தலையை துண்டித்து நரபலி கொடுத்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே வெறிநாய் கடிக்க துரத்திய போது 5ஆம் வகுப்பு மாணவன் நூலிழையில் தப்பிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. உத்தரப்பிரதேசத்தில் திறந்து கிடந்த பாதாள சாக்கடையில் இளைஞர் ஒருவர் ஸ்கூட்டியுடன் விழுந்த காட்சிகள் வெளியாகியுள்ளன. உத்தரப்பிரதேசத்தில் திறந்து கிடந்த பாதாள சாக்கடையில் இளைஞர் ஒருவர் ஸ்கூட்டியுடன் விழுந்த காட்சிகள் வெளியாகியுள்ளன. உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத் இந்திராபுரம் பகுதியில் இளைஞர் ஒருவர் தனது ஸ்கூட்டியை ரிவர்ஸ் எடுத்தபோது பின்னால் திறந்து கிடந்த பாதாள சாக்கடையில் ஸ்கூட்டியுடன் சேர்ந்து கீழே விழுந்தார். இதுகுறித்து அங்கிருந்த சிறுவர்கள் குரல் எழுப்பியதால் அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து அந்த நபரை மீட்டனர். சிறு காயங்களுடன் அந்த இளைஞர் உயிர் தப்பிய நிலையில் மாநகராட்சியின் கவனக்குறைவான போக்கிற்கு பொதுமக்கள் அதிருப்தி தெரிவித்தனர். புதுச்சேரியில் தனியார் பேருந்து கண்ணாடியை கற்களை வீசி தாக்கிய இருவரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியில் தனியார் பேருந்து கண்ணாடியை கற்களை வீசி தாக்கிய இருவரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியிலிருந்து அரியூர் வழியாக மதகடிப்பட்டு விழுப்புரம் செல்லும் பேருந்துகள் சர்வீஸ் சாலையை புறக்கணித்து பைபாஸில் செல்கின்றன. இதனால் ஆத்திரமடைந்த அரியூரை சார்ந்த ஐயப்பன், வைத்தியநாதன் ஆகியோர் தனியார் பேருந்து கண்ணாடியை கல்வீசி உடைத்ததாக கைது செய்யப்பட்டுள்ளனர்.